Hi dear students, welcome to A to Career Seek YouTube channel. நம்ம TN Medical Selection Committeeயோட official websiteல repeated நிறைய நோட்டிஃபிகேஷன் வருது. அதில் நம்ம பாராமெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இருக்க போது. அதே மாதிரி இந்த வீடியோலேயே ரேங்க் லிஸ்ட் அண்ட் நம்ம கவுன்சிலிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் பாராமெடிக்கல் அதாவது நர்சிங், ஃபார்மசி, ஃபிசியோதெரப்பி இந்த கோர்சஸ்க்கும் MBBS, BDS தென் அதர் அலைடு ஹெல்த் கேர் கோர்சஸுக்கும் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஒரே அத்தாரிட்டி டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி தான். அவங்களுக்கு இருக்கிற ஒரே வெப்சைட் தான். அந்த வெப்சைட்டில் தான் MBBS, BDSக்கான கவுன்சிலிங் அப்டேட் கொடுப்பாங்க, அலைடு ஹெல்த் கேர் கோர்ஸஸ்க்கான கவுன்சிலிங் அப்டேட் கொடுப்பாங்க. நீங்கள் ஜெனரலாக நோட்டிஃபிகேஷன் பேஜில் பார்க்கும்போது அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா நம்ம அலைடு ஹெல்த் கேர் கோர்சஸ்க்கான பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதில் என்னெல்லாம் அப்டேட் வந்திருக்குதோ அதுதான் நமக்கானது. இப்போ வந்திருக்கிற புது அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா MBBS, BDS கோர்சஸ் ரிலேட்டட்னா கவுன்சிலிங்கான அப்டேட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம பாராமெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டட்னா அப்டேட் இப்போ வரல. அதனால பார்த்தீங்கன்னா யாரும் பயப்படாதீங்க. அப்படி புது அப்டேட் வந்தாலுமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிடுறேன். நம்ம பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம்னா ரேங்க் லிஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் செகண்ட் வீக்குள்ளே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. ஏன்னா இதுக்கு மேலே நாள் நீட்டிக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ ஆகஸ்ட் செகண்ட் வீக்குள்ளே மோஸ்ட்லி ரேங்க் லிஸ்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. அதே மாதிரி நமக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே நடந்து முடிகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லைனா ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. சீட் வேக்கன்சியுமே பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே, அதாவது செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே சீட் வேக்கன்சியும் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. எனிவே நம்ம பாராமெடிக்கல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது எப்படியும் பார்த்தீங்க, பாராமெடிக்கல் கவுன்சிலிங் முடிஞ்சு நம்ம அக்டோபர் ஆர் நவம்பர் மந்த்துக்குள்ளே காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் திங்ஸோடு இருங்க. எல்லாரும் இப்போ நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது என்னென்னா உங்கள் கட் ஆஃப், உங்கள் கம்யூனிட்டி ரேங்க், ஜெனரல் ரேங்க் எல்லாமே ரேங்க் லிஸ்ட்டில் எப்படி வரப்போகுது, தென் அதை வச்சு நம்ம எப்படி சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா திங்க் பண்ணி. நான் ரிப்பீட்டடாக எதுக்கு வீடியோ போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அவேராகவும் இருக்கணும், அதே டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் திங்க் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரிப்பீட்டட் வீடியோ போடுறேன். அதே மாதிரி டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மோஸ்ட்லி உங்களுடைய டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி நமக்கான ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறதுமே கூடிய சீக்கிரம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. MBBS, BDS ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே நம்ம பாராமெடிக்கல் அலைடு ஹெல்த் கேர் டிகிரி கோர்ஸஸ்க்கான கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி GNM, DPharm அதர் டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸஸ்க்கான கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறதும் நிறையவே இருக்குது. ஸோ எல்லாருமே நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் அப்டேட்டுக்கு வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த அப்டேட் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி சைடில் இருந்து கொடுத்தாலுமே நம்ம சேனலில் இமீடியட்டாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.